வணக்கம் மக்களே! நம்ம கண்ணாமூச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ண நம்மளோட பயணம் 7 மலைகளை கொண்ட பாலமலையோட 5வது மலை கிராமமான சிங்காரத்தோப்பு அப்படிங்கிற ஒரு அழகான வில்லேஜில் தான் நம்ம பைக்கை பார்க் பண்ணியிருக்கோம். நம்ம பைக்கை பார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். மக்களே இங்கே 2 ரூட் இருக்கும். ரைட் சைடில் ஒரு ரூட் பாறை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்க ரூட் பார்த்திங்கன்னா காட்டு வழியாக போய் நம்ம டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போவுமே லெஃப்ட் சைடு ரூட்டை தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கே தான் வந்து சமதளமான பகுதியாக இருக்கும். சரியாக நாங்கள் ஒரு 10 மணி சுமாருக்கு நாங்கள் ட்ரெக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் போகிற டைம்லேயே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. 6வது மலையோட பாதியில் ஒரு கடை இருந்துச்சு மக்களே, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கடையில் முடவாட்டுக்கால் சூப்பு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களோட கதை பேசிக்கிட்டே எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நாங்கள் வருஷம் போகிறப்ப இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவோம். அப்புறம் நம்ம இப்போ இருக்கிறது சரியாக பார்த்திங்கன்னா கோவிலோட அடிவாரம், அதாவது 6வது மலையோட எண்டு. அங்கேருந்து நம்ம கோயிலோட 7வது மலை ஏறாமல் கீழே நம்ம ஒரு 100 மீட்டர் கீழே இறங்கினோம்னா அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பிள்ளையார் கோவிலில் இருக்கிற ஒரு கிணறு தான். இங்கே வந்து முடி கொடுத்துட்டு பார்த்திங்களா, நம்ம இங்கேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு கிணறா இருந்துச்சு, ஒரு சின்ன குளமாட்டம். அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அல்லி மலர்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பொறிச்சிக்கிட்டு அப்படியே அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை நம்ம குடிக்கிறதுக்காக பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த தண்ணி எந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குதுன்னா தம்பியோட மூஞ்ச பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். எங்களோட பயணம் இந்த கிணத்துல தண்ணி பிடிச்சிட்டு இந்த அல்லிப்பூ ஒன்று பறிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மக்களே.